ஹே காய்ஸ், இன்றைக்கி குந்தன் ஜடபில் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன மெட்டீரியல்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக வந்து OHP ஷீட், அதுக்கப்புறம் ட்ராப் குந்தன், ரவுண்ட் குந்தன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தேவைப்படும். நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நீங்கள் உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய உச்சபில்லை, அதுக்கப்புறம் ஒரு 2 சந்திரன் 2 சூரியன் டைப்பில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தேவையான சைஸ்க்கு வந்து ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கலராக பார்த்திங்கன்னா வெளியே இருந்து உள்ளே வர மாதிரி ஆல்டர்னேட் கலர்ஸில் வந்து நம்ம வச்சுக்கிட்டே வரலாம். இப்படி க்ளூ வந்து ரொம்ப வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் போது வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வைக்கலாம். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து போக போக நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு குந்தன் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சந்திரபில்லை பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளூ போட்டு அந்த ஜர்தூசியை வந்து சந்திரபில்லை சைஸ்க்கு வந்து நான் ஒட்ட ஆரம்பிக்கிறேன். இப்படி கிரெசன்ட் ஷேப்பில் பார்த்து ஒட்டணும். நடுவில் இருக்கிற ஏரியாவில் இப்போ நம்ம க்ளூ தடவி ட்ராப் சைஸ் குந்தன் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது அந்த க்ரெசண்ட்டுக்கு முன்னாடி ரவுண்டாக கொஞ்சம் க்ளூ தடவி அங்கேயும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் குந்தன் வந்து ஒட்ட போகிறோம். அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பை கவர் பண்ணுற மாதிரி சர்தூசி அதை சுற்றி வந்து ஒட்டிடலாம். சப்போஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்ததுன்னா சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் அங்கே வச்சுருக்கேன். சந்திரபில்லை வந்து இனிமேல் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சூரியபில்லை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுவோம். ஆனால் சந்திரபில்லை வந்து நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். உச்சி பில்லை, இந்த பெரிய சைஸ் பில்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரீ பின் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூ குத்துற பின்னே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி க்ளூ தடவி அதுக்கப்புறம் பூ குத்துற பின்னை நல்லா வளைச்சி ஒட்டிட்டு மேலே வந்து ஒரு வேஸ்ட் துணியை கட்டமாக கட் பண்ணி நான் ஒட்டிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் என்னோடய ரெடி டு வேர் மெஸ்ஸி பிரைடில் இதை நானே வச்சு தச்சிட்டேன். அப்போ தான் வந்து கிளம்பும் போது ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப முடியும். இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வச்சு தைச்சதுக்கப்புறம் சென்டர் பில்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சியில் வைக்கணும். ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.